எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். அதாவது ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓலா பக்கோடான்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு போட்டால் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணால் 3/4 கப்பு கூட கடலை மாவு போட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். கடலை மாவு போட்டிருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வேணா போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பக்கோடா. அப்புறம் நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கையால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுது. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இதை. இப்போ ரெடி ஆகிட்டுது. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுட்டு நம்ம பக்கோடா பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு உரலில் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஃபுல்லாக போடாதீங்க, ஒரு 3/4வாசி போட்டால் போதும். இந்த பக்கோடா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் புழிகிறது. பார்த்து பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை புழிஞ்சு விட்டாச்சு. இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இது ஈஸியாக அது பண்ணிடலாம். ஒரு டீ போடுற டைமுக்குள்ளே நம்ம இந்த பக்கோடாவை பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இதை இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கோடாவை பண்ணி நீங்கள் டீ கூட வந்து சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் உடனே இதை பண்ணிடலாம். பாக்கி இருக்க மாவை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.